திருப்பரங்குன்றம் மலை மீது நீதிமன்ற உத்தரவின்படி தீபம் ஏற்ற வேண்டும். இந்து முன்னணி சத்துவாச்சாரியில் தமிழக முதல்வருக்கு கடிதம் அனுப்பும் போராட்டமானது நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரியில் அஞ்சல் அலுவலகத்தில் தமிழக முதல்வர் ஜோசப் விஜய்க்கு இந்து முன்னணியின் சார்பில் மாநில நிர்வாக குழு உறுப்பினர் மகேஷ் தலைமையில் கடிதம் அனுப்பும் போராட்டமானது நடைபெற்றது. இதில் நிர்வாகிகள் ஆதிமோகன், சத்யா, பாஸ்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருப்பரங்குன்றம் மலை மீது நீதிமன்ற உத்தரவின்படி தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என போராட்டம் செய்து கோஷங்களை எழுப்பினார்கள். அஞ்சல் அட்டையை தமிழக முதல்வருக்கு முதற்கட்டமாக 250 அஞ்சல் அட்டைகளை தீபம் ஏற்ற வேண்டும் என கோரிக்கை வைத்து அஞ்சல் அட்டையை அனுப்பினார்கள். மாவட்டம் முழுவதும் 3000 அஞ்சல் அட்டைகளை முதல்வருக்கு அனுப்பும் போராட்டத்தை துவங்கியுள்ளனர். இது மட்டும் திருமல வேற ஏற்றுவோம் 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 தீபத்தூணில் தீபம் ஏற்றுவோம். தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு அமல்படுத்து 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 நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்து 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 வஞ்சிக்காதே 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 இந்துக்களை வஞ்சிக்காதே இந்துக்களை வஞ்சிக்காதே தள்ளாதே புறம் தள்ளாதே புறம் தள்ளாதே புறம் தள்ளாதே நீதிமன்ற உத்தரவை புறம் தள்ளாதே புறம் தள்ளாதே புறம் தள்ளாதே புறம் தள்ளாதே ஏற்ற வேண்டும் ஏற்ற வேண்டும் தீபத்தூணில் தீபத்தை ஏற்ற வேண்டும் ஏற்ற வேண்டும் ஏற்ற வேண்டும் ஏற்ற வேண்டும் அமல்படுத்த வேண்டும் அமல்படுத்த தமிழக அரசு அமல்படுத்த வேண்டும் தமிழக அரசு அமல்படுத்த வேண்டும் பாரத் மாதா கி அந்த பக்கம் போயிடுங்க. எல்லாரும் போயிட்டு ஒருத்தர் இப்படி போடுங்க. மொத்தமா எல்லாரும் அப்படியே போயிடுங்க. ஓகேவா? வாரங்க வாரம் அப்படி பாருங்க. கொஞ்சம் அப்படி பாரு போட்டு தோர்மா ஒருத்தரை பொறுத்து நல்லா இருந்து போட்டு வந்துருங்க சார். போட்டு வந்துருங்க. அப்படியே வந்துருங்க. இந்து முன்னணி மாநில நிர்வாக குழு உறுப்பினர். இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் இருந்து தமிழகத்துடைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு தபால் அனுப்பும் போராட்டமானது இங்கே துவங்கியிருக்கோம். என்ன நோக்கம்னு சொன்னால், திருப்பரங்குன்ற தீபத்தூரில் தீபம் ஏற்ற கோரி கடந்த ஆட்சி காலத்தில் நீதியரசர் GR சுவாமிநாதன் ஒரு தீர்ப்பு வழங்கினார். அந்த தீர்ப்பு அமல்படுத்த முடியாதுன்னு அப்பீலுக்கு போனாங்க. அப்புறம் நீதியரசர் திரு ஜெயச்சந்திரன், திரு ராமகிருஷ்ணன் அவங்க அந்த தீபத்தூரில் தீபம் ஏற்றணும் ஒரு உத்தரவு போட்டாங்க. அந்த முந்தைய அரசு திரும்ப அப்பீலுக்கு போனாங்க. இப்போ புதிய அரசு வந்திருக்கு. இந்த புதிய அரசு நாங்கள் தமிழகத்துடைய மாற்று சக்தி தீய சக்தியை விழித்து விட்டோம், நல்ல சக்தி ஆட்சிக்கு வந்திருக்கு, நாங்கள் நல்ல சக்தி தீய சக்தியை வீழ்த்திட்டோன்னு. அப்போ கடந்த ஆட்சி காலத்தில்
நீதிமன்ற உத்தரவு தீபத்துள்ள தீபை ஏற்றணுமா அப்படின்னு பத்திரிகார் சட்டத்துறை அமைச்சர் திரு சிடி நிர்மல்குமார் அவர் சந்திச்சு கேட்குறாங்க. அப்போ சட்டத்துறை அமைச்சர் சிடி நிர்மல்குமார் திருப்பரங்குன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினர் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் கடந்த ஆட்சி காலத்தில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னவோ கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னவோ அந்த நடைமுறையை கடைபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மதவாத சக்திக்கு இடம் கொடுக்க மாட்டோம் அப்படின்றார். ஒரு சட்ட அமைச்சர் நீதிமன்ற உத்தரவை மீறினது மட்டும் இல்லாம நீதிமன்ற தீர்ப்பை அவமதிச்சும் இல்லாம மதவாத சக்திக்கு இடம் கொடுக்க மாட்டோம். இப்போ மதவாத சக்தி யாரு? நீதியரசர் ஜி.ஆர். சாமிநாதன், திரு ஜெயச்சந்திரன், திரு ராமகிருஷ்ணன். அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க. சுப்ரீம் கோர்ட்ல நாங்கள் தீபத்துள்ள தீபம் ஏத்துறேன்னு தீர்ப்பு கொடுக்குறாங்க. அப்போ இந்த நீதிபதியெல்லாம் மதவாதியா? இந்து மொழியுடைய கேள்வி என்னன்னா, நீதிமன்ற தீர்ப்பு அவமதிச்சு மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த இந்த மக்கள் ஆட்சி மாறி புதிய ஆட்சி அமைஞ்சு இதுபோல இந்து விரோத திமுக வீழ்த்தப்பட்டு வருகின்ற ஆட்சி இந்த மாதிரி இந்துக்களுக்கு நல்ல தீர்ப்பு நீதிமன்ற தீர்ப்பு அமல்படுத்த எதிர்பார்த்தா இந்த சட்டத்துறை அமைச்சர் திருப்பரங்குன்ற சட்டமன்ற வேட்பாளர் திரு நிர்மல்குமார் அவங்க சொல்றாங்க, தீபத்துள்ள தீபை ஏற்ற நாங்கள் அனுமதிக்க மாட்டோன்ற ஒரு பொருள்பட பேசுறாங்க. அதனால இந்த அரசாங்கம் கடந்த திமுக ஆட்சியோட அரசாங்கத்துடைய மாடல் அப்படியே இருக்கு. அவங்களும் நீட்டுக்கு எதிராக இருந்தாங்க, இவங்க நீட்டுக்கு எதிர்த்தாங்க. அவங்களும் மும்மொழி கொள்கைக்கு எதிராங்க, இவங்களும் மும்மொழி கொள்கைக்கு எதிர்ன்றாங்க. அவங்களும் மத்திய அரசாங்கம் அது இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தல, இவங்களும் அதை சொல்றாங்க. அந்த திமுகவுடைய மறுவுருவம் தான் இந்த ஜோசப் விஜய் அவருடைய ஆட்சியில் இந்து மணி கருதுது. ஏன்னா நீதிமன்ற தீர்ப்பை உடனடியாக அமல்படுத்தணும், தீர்ப்பை இந்த அரசு தலைவணங்கணும். இது சட்டமன்ற உறுப்பினர் அவர் தொகுதிக்கு போறாங்க, தொகுதி மக்கள்லாம் சேர்ந்து ஒரு கடிதம் கொடுக்குறாங்க, நீதிமன்ற தீர்ப்பு அமல்படுத்தணும், நீங்க